உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதியின் கீதங்கள் இசைப்போம். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம் கொள்வீர். பர்வதங்கள் மலைகள் உம் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, உம் துன்பம் சுகமாகும். மகிழ்ச்சியாய் செல்வீர், சமாதானம். பர்வதங்கள் மலைகள் உம் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் எந்நாளுமே, உம் துன்பம் சுகமாகும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீர் செல்லும் பாதைகளில். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், வெளியின் மரங்கள் கைகொட்டும். வயல்வெளியின் மரங்கள் கைகொட்டும், நீர் செல்லும் பாதைகளில். தேவன் வாசலை திறந்து வைக்கிறார். நீதிமான் கட்டு போக முடியாது, நீதிமான் அழிந்து போக முடியாது, நீதிமான் சாக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்க வார்த்தை கவனிக்கிற மக்களாக இருக்கணும். எலியாவுக்கு தான் நடந்துச்சு. அப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் தேவன் காரணர் அல்ல. சொல்லுங்க, என்னுடைய எந்த பிரச்சனைக்கும், எந்த வியாதிக்கும், எந்த தரித்திரத்துக்கும், எந்த பஞ்சத்துக்கும், எந்த சண்டைக்கும், எனக்கு வருகிற எந்த சண்டைக்கும், எந்த பஞ்சத்துக்கும், எந்த வியாதிக்கும், எந்த ஒரு குறைவுகளுக்கும் தேவன் காரணர் அல்ல. என்ன சொல்ற? தேவன் காரணர் அல்ல. தேவன், என்னுடைய தேவன் மிகவும் நல்லவர். எனக்காக பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு கூட என்னை காக்கிறவராய் இருக்கிறார்.
புரிந்து கொண்டீங்களா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், வார்த்தை உங்களுக்குள்ள வார்த்தை தான் பிசாசுக்கு பிடிக்கல, உங்களை இயேசு தான் பிசாசுக்கு பிடிக்கல. இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீங்க, வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறீங்க. பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையும் அந்த இயேசுவாகிய வார்த்தையை பகைக்கிறான், முழு பகையாக பகைக்கிறான். அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்து உங்களை தாக்கி உங்களை அந்த விசுவாச வார்த்தையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர பார்க்குறான். உங்கள் பிடியை தாழ்த்தணும், நீங்கள் பிடியை ஊற விடணும், ஊறி விட்டுட்டு போயிடணும் பாப்பா அப்படின்னுட்டு அப்படி தான் நினைக்கிறான். நீங்கள் தான் நிச்சயம் தெரியுமா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். கேள்வி கேட்டுட்டு ஏன்னு இவர் நீதிமான் தான், இவர் தேவ மனுஷன் தான், இவருக்கு ஏன் பிரச்சனை வந்துடக்கூடாதே, பஞ்சம் வந்துடக்கூடாதுல்ல? ஊருக்கெல்லாம் பிரச்சனை, இந்த மனுஷனுக்கு பிரச்சனை, ஆனால் ஊரெல்லாம் பட்னியாக கிடக்குது. இவர் பட்னியாக இல்லை, சொல்லுங்க, இவர் பட்னியாக இல்லை. நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், பட்டினியாக இருக்கவே முடியாது. ஒரு காரியத்தை கவனிங்க, இதே மாதிரி படகுல இயேசு போறார். மார்க்கு சுவிசேஷம் 1 திருப்புங்கள், மார்க்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்க. நீங்க கேட்கலாம், இயேசு என் கூட இருக்கிறார்ல, இயேசு என் கூட இருந்தால் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, இயேசு என் கூட இருக்கிறார்ல, வியாதி வரக்கூடாதுல்ல, இயேசு என் கூட இருக்கிறார்ல, எதுவும் வராமல் காத்திருக்கலாம்ல, இயேசு இருக்கிறாரே, ஏன் எனக்கு வந்துச்சு, ஏன் இப்படி வரலாம், ஏன் இப்படி பாருங்க. இது இந்த கேள்வியை முதல்ல நிறுத்துங்க. ஏங்க அது கேட்காதீங்க. ஏங்கிறதுக்கு பதில் என்ன தெரியுமா? இயேசு தான். அவரை நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அவரை அழிச்சிட்டா போதும். அழிக்கணும், அவன் பிசாசுக்கு வேலை, அவர் அழிக்கணும். ஒன்றும் அதுக்கு தெரியுமா, அவர் மட்டும் அங்கே இல்லை. அந்த படகுல யாரெல்லாம் இருக்கிறாங்க? சீஷர்கள் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். எப்படி? கப்பலுடைய பின்னாடி என்ன செஞ்சாரு இயேசு? எதை வச்சு உறங்கினாரு? நல்ல தலையணை வச்சு நல்லா உறங்குறார். நீங்களும் கற்றுக்கணும், ஆமாம், நல்ல உறங்க கற்றுக்கணும். அவன் எங்கெங்க உறங்க கற்றுக்கிறார்? நல்ல உறங்கத்தான் செய்கிறோம். ஆமாம், நிம்மதியாக உறங்க கற்றுக்கோங்க. ஏன்னு கேட்டால் தலையணை வச்சு உறங்குறாராம். யார் உறங்குறா? இயேசு பின்னணியத்தில் உறங்குறார். ஏன்னு கேட்டால் இவருக்கு தெரியும், இவர் ஜெப மனிதர் அல்ல, வார்த்தை மனிதர். எப்படி? வார்த்தை மனிதர் ஜெபிக்காமல் இருக்க மாட்டார்கள், புரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை மனிதர் தேவன், இயேசு வார்த்தை தான் இயேசு. இயேசு கிட்ட வார்த்தை இருக்கிறதுனால சஞ்சலம் கிடையாது, கவலை கிடையாது, பயம் கிடையாது. பயமே இல்லை. என்ன இல்லை? பயமே கிடையாது, சுத்தமாக பயம் கிடையாது. என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரு பயம் கிடையாது. பேசாமல் போய் நல்லா உறங்குறாரு. எப்படி? நல்லா உறங்குறாரு. பயமில்லாத ஒரு நபர். கவனிங்க, அங்கே உறங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ பாருங்க, இப்போ அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். என்ன செய்றாங்க? கவலை இல்லையா? இயேசுவே, இயேசு கவலை இல்லை. என்ன இல்லை? கவலை இல்லை. கவலை இல்லாமல் அவர் பேசாமல் அங்கே உறங்கிட்டு இருக்கிறாரு. சுத்தமாக அவர் கவலை இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு கேட்டால் தெரியும், அக்கறை தான் போவோம். நாங்கள் எங்கே போவோம்? அக்கறை தான் போவோம். இங்கெல்லாம் மூழ்கவே மாட்டோம், சாக மாட்டோம். எனக்கு தெரியும். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுது? அப்படி நம்புறீங்க? ஆமாம், மூழ்க மாட்டோம், நாங்கள் சாக மாட்டோம். ஏன்னு கேட்டால் இயேசு எங்கள் படகுல இருக்கிறார், இயேசு எங்களோடு கூட தான் இருக்கிறார். ஒரு காரியத்தை கவனிங்க, இயேசு எங்களுடனே கூட இருக்கிறார், இயேசு எங்களுடனே கூட படகில் இருக்கிறார். அதனால் வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவரை சொல்கிறாங்க, கூப்பிட்டு நாங்கள் மடிந்து போகிறோம். அது என்ன அர்த்தம்னா, நாங்கள் சாகம் தன்மையில் ஆகிட்டோம், சாகக்கூடிய தருவாய் போயிட்டோம், செத்துருவோம். அதனால் உமக்கு கவலை கிடையாதா? உமக்கு கவலை கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் எழுந்து என்ன செய்கிறார் பாருங்க, காற்றை அதிர்ட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உடனே அவர்களை நோக்கி ஏன் கேட்கிறார் பாருங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பாருங்க, ஒரு காரியத்தை கவனிங்க. பயம் வந்துருச்சுனாலே அடுத்த ஸ்டெப் என்னன்னா தோல்வி தான் வரும். பயம் வந்துட்டா தோல்வி தான் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சு பாருங்க. எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அந்த பயம் முடிந்த உடனே உங்களுக்கு தோல்வி தான் வரும். பயம் என்னென்னா பிசாசால் ப்ரொமோட் பண்ணப்படுற ஒன்று. பிசாசு தான் உள்ளே கொண்டுட்டு வரான். பிசாசு அந்த பயத்தை கொண்டு காட்டி உங்களை தோல்விக்குள்ளாக கொண்டு போகிறான். இங்கே இந்த தோல்விக்கு காரணம் பயம்தான். அதனால தான் ஏன் பயப்பட்டீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. 2 காரியம் கேட்குறாரு. ஏன் பயப்பட்டீர்கள்? நான் சொல்கிறேன், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது கேள்வி, எதுக்காக இந்த படகுல இயேசு இருக்கிறாரு, அப்புறம் சிஷ்யர்கள் இருக்கிறாங்க, எதுக்கு பிரச்சனை வருது? ஏன் வியாதி வருது? ஏன் பிரச்சனை வருது? கேள்விக்கு பதில், ஏன்னா இந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, முழு உலகத்தினுடைய கிறிஸ்தவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அங்கே தங்கி இருக்குது. ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அங்கே இருக்கிறாங்க. எப்படி? 12 சீஷர்கள், ஒவ்வொருத்தரும். அதில் ஒரு சீஷர் இருந்தார், இங்கே வந்தார், அவரும் அங்கே இருக்கிறார். தோமா, அவரும் கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், பிசாசுடைய பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணம் என்னவென்றால், இவங்க எல்லாரையும் இந்த தண்ணிக்குள்ளே அமுத்தி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா, இவங்க எல்லாரையும் கொன்னுட்டா உலகம் பூரா என்ன நடக்காது? இந்த கிறிஸ்தவம் பரவாது, இந்த கிறிஸ்துவை பற்றி யாரும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கோடான கோடி 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 கணக்கில் கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி? இந்த 12 சீஷர்கள் அதுக்கு காரணம். இயேசு அங்கே இருக்கிறார், இவனுங்களை எல்லாரும் கொண்டுட்டா போதும், இவங்க எல்லாம் அழிச்சிட்டா போதும், ஒருத்தன் கூட விடக்கூடாது, எல்லாரும் கொண்டுறணும். அதுதான் கடலில் கந்தளிப்பை உண்டாக்குறான் பிசாசு, கடலில் காற்றை எழுப்புறாங்க பிசாசு. ஏன்னா ரொம்ப நாளாக நான் கேட்டுட்டு இருந்தேன், எப்படின்னா இப்படி தான் கேட்டுருந்தேன். எப்படின்னா, ஆண்டவர் இந்த மாதிரி கடலில் பிரச்சனை உண்டாக்கி, இந்த மாதிரி கொந்தளிப்பை உண்டாக்கி இயேசு நம்மை சோதிக்கிறார். தேவன் நம்மளை சோதித்து புடமிடுகிறார். எப்படி? இயேசு நம்மை சோதித்து புடமிடுகிறார். ஆகவே பிரச்சனைகள்லாம் அதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால பயங்கரமாக அது ஒரு பாதிப்பை தான் உண்டாக்கிச்சு. ஆனால் கொஞ்சம் புரிஞ்சிட்டாச்சு இது எதுக்குன்னு சொல்லி புரிஞ்சு. இது நம்மளை அழிக்கிறதுக்காக அனுப்பப்படுற பிசாசிலிருந்து வந்த ஒரு காற்று, ஒரு பயங்கரமான புயல். இது நம்ம அழிக்க வந்ததுன்னு தெரிஞ்ச பிறகு தான் என்னுடைய பிள்ளைக்கு எங்களுடைய வீட்டில் பிரச்சனை வந்தபோது நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உஷாராயிட்டேன். இது என்ன அழிக்க வந்தது. இது மாதிரி ஒரு கூட்டத்தை உருவாக்கி இது மாதிரி ஒரு ஆராதனை பண்ணி அநேகரை கத்திரண்டை நம்ம நடத்துவோன்னு முன்னக்கூட்டி அவனுக்கு தெரியும். ஆகையினால தான் அவன் முன்னாடியே கொண்டுடலாம், முன்னாடியே அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வியாதியையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இயேசு வார்த்தை எங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நமக்கு பயங்காட்டினான். நாங்கள் திட்டமிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாதிரி விஷயத்தை புரிந்துக்கிட்டோம், இந்த மாதிரி சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், நீங்கள் நீதிமான்கள், நீங்கள் பரிசுத்தவான்கள். சில சொல்லுவாங்க பாருங்க, இப்படிதான் ஆண்டவர் உங்களை தீமைகளை அனுப்பி நல்ல வியாதியை அனுப்பி பலவிதமான பிரச்சனையை அனுப்பி உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். பிரதர் என்ன படுத்துகிறாரா? எப்படி பரிசுத்தமாக முடியும் தெரியல. நான் சொல்றேன், ஒரு வியாதி வந்தால் பரிசுத்தம் ஆகாது, பரிசுத்த குறைவு தான் வரும். உண்மையில் நான் சொல்கிறேன், பரிசுத்த குறைவு தான் வரும். அனுபவிச்சே சொல்கிறேன். ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, அந்த வியாதி இப்போ கஷ்டமாக இருக்குன்னா, அந்த வியாதி நேரத்தில் படுற அவஸ்தை, அதில் படுற கஷ்டங்கள், அதில் படுற பணப்பற்றாக்குறை, அதில் படுற உபத்திரவம், இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன வரும் தெரியுமா? விசுவாசம் வராது. ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சார், எதுக்கு, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, இப்படி வர காரணம் என்ன? இதெல்லாம் நான் கேட்டேன், இந்த கேள்வியெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எதுக்கு வந்துச்சு? அப்புறம் என்ன வரும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம தவறிட்டோம்னா ஆண்டவரே எனக்கு நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். எனக்கு நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி காரியத்தை வர வச்சிடக்கூடாது, ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அப்படி கேள்வி வரும். இன்னும் என்ன வரும் தெரியுமா? ஆண்டவரண்டை வர்றதுக்கு முடியாமல் ஆயிரும். அப்புறம் தேவனை ஆராதிக்க பிரியமில்லாமல் ஆயிரும். சர்ச்சை கட் பண்ணுவோம், வேதத்தை வாசிக்க கட் பண்ணுவோம். இதெல்லாம் எப்படி பரிசுத்தம் கூடுதா குறையுதா? எப்படி கூடுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பரிசுத்தம் உங்கள் வியாதி கொடுத்து, கொடூரமான வியாதியை கொடுத்து கர்த்தர் சோதிக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. தப்பு. அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. சொல்லுங்கள், என்னுடைய தேவன் நல்லவர். எல்லாம் சொல்லுங்கள். இந்த அறிவு உங்களுக்கு எப்போ வேணும். அதனால தான் நான் பாடுற அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லான பாட்டு. சங்கீதக்காரன் பாடினதை அவர் கூட சேர்ந்து நாம பாடுறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினில். எப்பவும் எப்படி ஸ்தோத்தரிக்க முடியும் சொல்லுங்க? முடியும். எப்படி முடியும்னா, நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். அதை புரிந்துகிட்டோம். அதே சங்கீதத்தில் சொல்றாரு, சங்கீதம் 34, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், எந்த தீமைக்கு அவர் காரணர் கிடையாது.
எந்த வியாதிக்கும் அவர் காரணம் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு காரணம் கிடையாது. உங்களை வியாதியை கொடுத்து தான் உங்களை பரிசுத்தமாக்கணும்னா இயேசு சிந்தின ரத்தத்துக்கு விலை இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். அப்போனா இயேசு சிந்தின ரத்தத்தை அவர் மதிக்கவில்லை என்று தான் அர்த்தம். அப்படி இல்லை. பரலோகம் ரொம்ப கவனமாக இருக்குது. இயேசு சிந்தின ரத்தத்துக்கு மதிப்பு கொடுக்குது. அப்போ உங்களை பரிசுத்தமாக்குறது அந்த ரத்தம் தான். இப்போ உங்களை பரிசுத்தமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான், ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன். பிசாசுக்கு தெரியும் உங்க மனசுல இருக்கிற, உங்க இருதயத்தில் இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை, உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தையை உங்களை விட்டு எடுத்து விட்டுட்டா போதும், நீங்க ஒண்ணுமில்லாம ஆளாயிருவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அப்போ அவனுக்கு சந்தோஷம், உங்களை அழிச்சு கொண்டு போய் சேர்த்துடலாம். பிசாசுக்கு தெரியும் அவன் ஒரு பயங்கரமான திருடன், அவன் ஒரு பயங்கரமான மனுஷ கொலைபாதகன். அவனுடைய முடிவு என்னன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு முடிவு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா முடிவு? என்னது? அக்கினி நரகம் இருக்குது. அவனுக்கு நரகம் அவனுக்கு ரெடியா இருக்குது. ஆகவே அவனுக்கு அழிவை உண்டாக்கக்கூடிய ஒரு இடம், அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்ச காலம்தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ரொம்ப தீவிரமாக எப்படியாவது ஒரு கூட்டத்தை அப்படியே அவன் பக்கம் அழிச்சிட்டு போய் அவனையும் சேர்த்து போட்டு இந்த மனுஷங்களை எப்படி தேவனுடைய சாயல் இருக்கிற மனிதர்களை கொண்டு போய் அழிக்கணுங்கிற திட்டத்தில் தான் அவன் எந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள். இந்த விதமாய் சரியாய் சத்தியத்தை புரிந்து கொண்டிடலானால் நீர் ஜெயிப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் இயேசு கேட்குறாரு, ஏன்பா பயந்தீங்க? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு பயம் வந்தது? சொல்லுங்க, பயப்பட மாட்டேன். பயம் வரும்போதெல்லாம் பயப்பட மாட்டேன்னு எழும்புங்க. இயேசு என்னோடு இருப்பதனால். நல்ல பாட்டு. ஆமாம். உதவி செய்கிறார். நான் புரிந்து கொண்டேன் அப்படி சொன்னேன். உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்னன்னா இப்போ நீங்கள் என்ன சொன்ன, பயத்தை தூர எறிந்து விட்டுட்டு கோழைகளாக இருக்கக்கூடாது, வீரர்களாக எழும்ப வேண்டும். தேவனுடைய வீரர்கள் எழும்ப வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க, ஏன் பயப்பட்டீர்கள்? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. என்ன விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? 35ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு? அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறது ஏன் விட்டுட்டீங்கன்னு கேட்கிறார். அதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் போயிட்டோன்னே ஏதோ ஒரு அதிசயமான காரியம் இல்லாமல் போய்விட்டது என்று நீங்க யோசிக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு இருக்கு, எனக்கு இல்லைன்னு மாதிரி யோசிக்கக்கூடாது. வார்த்தையை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தானே கூப்பிட்டாரு. அப்படிதானே கூப்பிட்டாரு. கவனிங்க, என்ன கவனிங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் கூப்பிட்டாரா? சாப போவோம் வாருங்கள் கூப்பிட்டாரா? அப்படியா கூப்பிட்டாரு? அக்கறை போவோம் வாரம் தானே கூப்பிட்டாரு. சாப போவோம் வாருங்கள் எல்லாரும் அப்படின்னு. வாங்க, நம்ம போகிற வழியில இருந்து என்ன நடந்தாலும் நடக்கலாம். பேதுரு, எப்போ பேதுரு, யாக்கோபு வாங்க போகலாம். என்ன நடந்தாலும் நடக்கும், என்ன நடக்கும் எனக்கே தெரியல, வாங்க சாக போவோம். அப்படியே கூப்பிட்டாரு? இல்லை. அழைத்தவருடைய வார்த்தையை கவனிக்கணும், அழைத்தவருடைய வாக்கு தத்தத்தை கவனிக்கணும், அழைத்தவர் என்ன சொல்லி அழைத்தார் என்பதை அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்போ புறப்பட்டு தான் அந்த வண்டி, இல்லையா? இன்னைக்கு நம்மளை அழைத்த தேவன் எப்படி அழைத்தாரு? வாங்க மக்களே சாபம்னு அழைத்தாரா? இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். நீங்க என்னன்னா ஜெயிக்கிற வீரனா மாறணும், கோலையா மாறக்கூடாது. ஜெயிக்கிற ஆட்களாய் மாற வேண்டும். விசுவாசத்தை எடுத்து பயன்படுத்தி ஜெயிக்கிற ஆளா மாறணும். வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சுகத்தின் வார்த்தை, இதை பேச வேண்டும். ஆனா இவங்க என்ன பேசினாங்க தெரியுமா? இந்த ஆட்கள் இங்க இருந்த பேதுரு, நாம் அடித்து போகிறோம். உடனே இங்கிட்டு ஒருத்தர் அவர் அங்கே சொல்லி விட்டுட்டாரு. சொல்லி விட்ட உடனே யாக்கோபு இந்த பக்கம், யாக்கோபு மடிந்து போகிறோம், தோமோ இன்னும் சாக போகிறோம். ஒருத்தர் 12 பேர் இருந்தான். நான் வீடுகள்லாம் அப்படித்தான், ஒரு 5 பேர் 4 நேரம் வீட்டுக்குள்ள இருப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, செத்தோம், இன்னும் இவ்வளோதான். இது என் வாயில் பேசணும். சாகுறோம், செத்துட்டோம், என்னமா நினைச்சோம், இப்படி ஆயிடுச்சு. ஒரே மாறி மாறி சொல்றது. ஆமா, புருஷனை பார்த்து நீங்க செஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு பா அப்படின்னு ஒரு பாடு. ஒன்னெல்லாம் வச்சு ஒன்னை கட்டி கிடந்தனால தான் என்ன இப்படி
கணவர் போட வேண்டியதான். மாறி 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 மாறி. இங்கே கவனிங்க, அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவருக்கு கவலை இல்லையா? இப்போ தான் கேட்குறது, ஆண்டவரே நாங்கள் படுற அவஸ்தை எனக்கு புரியவில்லையா? அவர் நல்லா உறங்கிட்டு இருப்பார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே செய்யாதீங்க. நான் இயேசுவை என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ ஏன் பயப்பட்ட? நீ ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? நீ என்ன மாதிரி இருக்க வேண்டிய ஆள். நீ பயப்படாமல் இருக்க வேண்டிய ஆள், கவலைப்படாமல் இருக்க வேண்டிய ஆள். பயப்படாமல் கவலைப்படாமல் நீ பேசாமல் தைரியமாக வாழ்ந்து வார்த்தையை நம்பி ஜெயிக்க வேண்டிய ஆள். வசனத்தின்படி தான் எனக்கு நடக்கும். தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் எனக்கு நடக்குமே ஒழிய மனுஷன் சொன்னது எனக்கு நடக்காது. நான் பஞ்சத்தில் அழிகிற ஆள் கிடையாது. நான் வியாதியில் சாகிறவன் கிடையாது. என் வீட்டில் வியாதினால் சாவு வராது. எல்லாம் பிடிச்சி சொல்லி ஜெயிக்கிற ஆளாக நீங்கள் இருக்கணும். நம்ம பாருங்கள், சில நேரத்தில் இதெல்லாம் பண்ணுறதில்ல. நம்ம நேராக என்ன செய்யணும் அப்படின்னா வேறு மாதிரி மாறிட்டு நம்ம கவலையில் துக்கத்தில் இறங்கியிருந்தோம். ஏன்னு கேள்வி கேட்குறோம். ஏங்கிற கேள்வியை கேட்குறத விடுங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதை கேளுங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு பயப்படாதீங்க, விசுவாசமாக இருங்க. அதனால தான் அங்கே பேதுரு தான் அனுபவிச்சான்னு சொல்கிறாரு. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க, விழித்திருங்க. உங்கள் எதிராளி ஆகிய பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித்தினான். நீங்கள் ஒன்று செய்யுங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசு எடுத்து நில்லுங்க. அவன் ஓடுவான் உங்களை விட்டு. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடுவான். நீங்கள் நல்லா இருவீங்க. நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. தேவனுக்கு நீ கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. யாக்கோபு சொல்கிறாரு, தேவனுக்கு கீழ்ப்படிங்க. எவ்வளோ பிரச்சனை வருதோ அவ்வளோ தேவனுடைய வார்த்தையவே பேசணும். வார்த்தையவே பேச முடியலன்னா வார்த்தையை எடுத்து பாட்டு பாடணும். அந்த மாதிரி செட் பண்ணப்பட்ட பாடல்களை எடுத்து பாடி ஜெயிக்க வேண்டும். உங்கள் தேவன் நல்லவர். எந்த பிரச்சனைக்கும் அவர் காரணர் அல்லவே அல்ல. எந்த தீமையும் அவரிடமிருந்து வரவில்லை. எந்த வியாதியும் அவரிடத்திலிருந்து வரவில்லை. எல்லா தீமையும் எல்லா வியாதிகளும் எல்லா மரண சக்திகளும் பிசாசிடமிருந்து வருகிறது. அவன் உங்களை முழு பகையா பயக்க காரணம் என்னவென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வார்த்தை. இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பயலுவன் 12 பேர் போகிறான், இவன் 12 பேரை உள்ளே அமைக்கணும் தண்ணிக்குள்ளே. அப்புறம் இந்த இயேசு வர போகிறார். இவரை அமைக்காச்சுன்னா கொன்னாச்சுன்னா அப்போவே கொல்ல ட்ரை பண்ணுறான். அப்போவே கொன்னாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பாருங்கள், அதில் முக்கியமான ஆளாக இருப்பார். நம்ம வீடுகளில் அப்படி தான் பாருங்கள், முக்கியமான ஆள் தான் பிரச்சனை கூடுதல் வரும் பாருங்கள். அந்த ஆள் தான் நல்லா அந்த ஆளாக இருப்பார். அந்த ஆள் தான் பிரச்சனை கூடுதல் வரும். என்ன நடந்ததுன்னா, எல்லாத்தையும் போட்டு ஒரு அமைக்காச்சுன்னா அப்படி எல்லாம் ஒன்று இயேசுவே அந்த இடத்துல மறித்திருந்தா வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் கவலைப்பட்டு சிதறி போயிருப்பாங்க. எப்படி வேற பேதுரு யாக்கோபு இந்த மாதிரி ஆட்கள் யாராவது ஒருத்தர் போயிருந்தாங்கன்னா, ஐயோ நம்ம கேப்டன் மாதிரி முந்தி பேசிட்டு இருந்தார் பேதுரு, அவரே போயிட்டாரு, நமக்கு என்ன அப்படின்னு அப்படியே டல்லாயிரும். பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் என்னென்னா பிசாசு எல்லாரையும் கொள்றதுக்கு திட்டமிட்டு அடுத்த வரக்கூடிய எதிர்காலத்தை குறித்து எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மைகளை அவன் தடுக்கிறதுக்காக அவன் வேலை செய்வான். இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இயேசுவை போல எழும்ப வேண்டும். யாரை போல எழும்ப வேண்டும்? இயேசுவை. பயப்படக்கூடாது. முதல்ல பயத்தை நீங்கள் மூட்டை கட்டி பயந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தோல்வி தான். பயத்துக்கு அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா? தோல்வி. அதனால தான் என்னன்னா பயப்பட மாட்டேன். பயப்படுகிறவன் அன்பின் பூரலப்பட்டவன் அல்ல. பயம் வந்துச்சுன்னா நீங்கள் தேவனை நல்லா நேசிக்கவில்லை என்று அர்த்தம். முதல்ல அதை சரி பண்ணா பாருங்க. தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறார், கைவிட்டுருவாரா? பயம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், தான் பிரச்சனை. ஏன் பயம் வருது அப்படின்னா, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறியவில்லை. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் சரியாக வெளிப்பாடாக வரலை. பயம் பூரண அன்பை பயத்தை புறம்பே தள்ளும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஆகவே பயமே வேண்டாம், பயப்படவே செய்யாதீங்க. உங்களுக்கு தேவன் இருக்கிறார், மரித்தோரை எழுப்புகிற தேவன் இருக்கிறார், வெற்றியை கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். அந்த சர்வ வல்லமையில தேவன் உங்க பக்கம் இருக்கிறாரு, உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கூட இருக்கிறார், விடவே மாட்டார். கடைசி வரைக்கும் நம்பலாம். ஆமாம், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். அவர் கூட இருக்கிறதுனால உங்கள் அழிவு வராது. ரெண்டாவது என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். இயேசுவை போல விசுவாசம் இல்லாமல் போனதுன்னு அவர் சொன்னது என்னன்னா, அக்கறைக்கு போவோம். அவரே பாட்டு பாடிருக்கணும், அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவாருங்க, அந்த மாதிரி பாடிருக்கணுமே ஒழிய இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, மடிந்து போகிறோம் வா, கவலை இல்லையா, மடிந்து போகிறோம், அந்த பாட்டை போட்டாங்க. அந்த பாட்டெல்லாம் போடாதீங்க. சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம்.
நல்ல கரையில் போய் சேருவோம், நல்ல வாழ்வில் போவோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வரீங்களா? கவலைப்படாதீங்க. செழிப்பான இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் உங்களை விடுவார். செழிப்பு தேவன் கொடுக்கிறது, சுகம் தேவன் கொடுக்கிறது. உங்களுடைய தேவன் நல்லவர். எந்த தீமைக்கும் தேவன் காரணர் அல்ல. எல்லா நாளும் கர்த்தர் கூட இருக்கிறவர். பாஸ்டர் கூட உங்க கூட இருக்க முடியாது. இந்த நல்ல தேவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவில்லை, உங்களை கைவிடவில்லை. சொல்லுங்க, எல்லாம் எழுந்து நிற்போம், நாம் அறிக்கை செய்வோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் அவருடைய வார்த்தையை சொல்லி, அவருடைய வார்த்தையிலே உறுதியாயிருந்து, வசனத்திலே உறுதியாயிருந்து, விசுவாசத்திலே உறுதியாயிருந்து, பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன். நான் ஜெயிப்பேன், நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் என்னோடு இருக்கிறார். மிகவும் நல்ல தேவன். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல. என் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவன் அவர். எனக்காக பூமியில் வந்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து எனக்காக எல்லா நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன், உலகத்தை ஜெயிப்பேன். தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்த நான் மரணம் அடைய பிறக்கவில்லை, சாக பிறக்கவில்லை, வாழ பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்த நான் உலகத்தை ஜெயிப்பேன், மலைகளை பதறாக்குவேன். இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயிப்பேன். நான் பயப்படுவதில்லை. அவருடைய வார்த்தையவே நம்பி ஜெயிப்பேன். வார்த்தை எனக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையவே நான் பார்க்கிறேன். அந்த வார்த்தையை முழு பகையாக பிசாசு பகைக்கிறான். இயேசு அவருடைய வார்த்தையை எனக்குள் வைத்திருக்கிறபடினால் நான் முழு இதயத்தோடு அந்த வார்த்தையை விசுவாசிப்பேன். இயேசுவை விசுவாசிப்பேன். அந்த வார்த்தையை நான் நேசிக்கிறேன். இயேசுவை நான் நேசிக்கிறேன். அன்புள்ள பிதாவை மை துதிக்கிறோம். உடைய அன்பின் நிமித்தமாக உடைய மக்களை ஆசீர்வதித்து உடைய மனக்கண்களை திறந்து இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு உடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் போகட்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையின் மேலும் உடைய பிள்ளைகள் ஜெயிக்கட்டும். எதை பார்த்தும் கலங்காதபடி, எதை பார்த்தும் அஞ்சாதபடி ஜெயிக்கிற மக்களாய் இருப்பார்களாக. ஆசீர்வதியும். இந்த காலத்தில் எந்த நேரத்திலும் உம்மை துதிக்கிற மக்களாய் காணப்படட்டும். கனப்படுத்தும். எல்லா மகிமை மக்கள் சொல்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்னோடு என்றும் இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர் என்னோடு